வணக்கம். செய்தி கப்பல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் திரு சமஸ் அவர்களோடு ஒரு உரையாடல். வணக்கம் சார். வணக்கம் இர்ஃபாத். தமிழக அரசு சமீபத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த போன்ற ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலுமே கூட தமிழக அளவில் இப்படியான ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுறது இதுதான் முதல் முறை. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இர்ஃபாத். ஆக்சுவலி வெவ்வேறு செய்திகள் அது மேலோங்கி போனதில் இது ஒரு செய்தி ஆகாமல் விடுபட்டுடுச்சு. மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்ட சொல்லலாம். பொதுவாக இந்திய அளவில் இது போன்று பட்ஜெட்டுக்கு முதல் நாள் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்படும் போது அது மேலே ஒரு பெரிய கவனம் இருக்கும். நிதித்துறை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் ஆய்வறிஞர்கள், ஊடகங்கள் எல்லாமே அது குறித்து பெரிதாக விவாதிப்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பொருளாதார ஆய்வறிக்கையே வரல அப்படிங்கிறதுனால, அப்படியான ஒரு மரபு இல்லைங்கிறதுனால இது வந்த வாக்கிலே இப்படி போயிடுச்சு. யாரும் இதை பற்றி பேசலை. ஆனால் இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான அம்சம். துரதிருஷ்டவசமாக மற்ற எல்லா விஷயங்களையும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாட்டில் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்று. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் ஏதோ ஒரு விதத்தில் பின்தங்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தென் மாநிலங்கள் அளவிலேயே கூட நாம் பின்னாடி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இந்த முயற்சிக்காக இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே பாராட்டலாம். கண்டிப்பாக. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பல்வேறு துறைகளை பற்றின தெளிவான விளக்கங்களும் இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எந்த விஷயங்கள் கவனிக்கப்படாமல் இருக்குது, இதனுடைய டேக்அவே அப்படின்னு சொன்னால் எதை சொல்வீங்க? என்னை பொறுத்த அளவில் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நான் ரொம்ப கவலைக்குரிய அம்சமாகவும் ரொம்ப முக்கியமான அம்சமாகவும் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பாரதூர ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பொருளாதார ஆய்வறிக்கை நமக்கு அப்பட்டமாக தெரிவிக்குது. இந்த விஷயம் புதுசு இல்லை, இது ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இந்த வளர்ச்சி சீராக இல்லை அப்படின்னு. நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா எப்போதுமே தெரியும், தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன அப்படிங்கிற குரல் வலுவாக இருக்கிறத நம்ம தென்பகுதிக்கு பயணிக்கும் போது தெரியும். அதே போல் வட மாவட்டங்களுமே கூட சென்னையை நீக்கிட்டா அல்லது சென்னையை சார்ந்திருக்கக்கூடியதான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இந்த 4 மாவட்டங்கள் இது நீங்களாக பார்த்தா வடக்குமே பின்தங்கி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு குரல் ஏற்கனவே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் கிழக்கு மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குங்கிறத யாரும் கவனப்படுத்தி பேசலை. அஃப்கோர்ஸ் நான் சில கட்டுரைகள் எழுதியிருந்தேன், சிலர் பேசியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய விவாத பொருளாவோ பேசு பொருளாவோ இல்லை இன்னைய வரைக்கும். ஆனால் இந்த ஆய்வறிக்கை மிக துல்லியமாக நீங்கள் இந்த வளர்ச்சியில் கிழக்கு மண்டலம்ங்கிறது பெருமளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பின்தங்கின பகுதியாக இருக்குதுங்கிறத அதிர்ச்சிகரமான எண்களோட முன்வைக்குது. இப்போ அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். வடக்கு மாவட்டங்கள் அதில் எதெல்லாம் அவங்க பட்டியலிடுறாங்க அப்படின்னா, சென்னை ஆரம்பித்து திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த 10 மாவட்டங்கள் இதை வடக்கு மண்டலம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மதிப்பு அப்படி எடுத்துக்கிறோம். அதில் வடக்கு மண்டலம் 36.6% பங்களிக்குது. அவ்வளோ பெரிய ஷேர் அது கொடுக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 31.8%. இப்போ அடுத்ததாக மேற்கு மண்டலம், அங்கே என்னெல்லாம் இருக்குது? சேலம் இருக்குது, நாமக்கல் இருக்குது, திருச்சி, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, இந்த 8 மாவட்டங்கள் அங்கே இருக்குது. இந்த 8 மாவட்டங்களை மேற்கு மண்டலம் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அதில் 29.6% அது பொருளாதாரத்துக்கு பங்களிக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது 22.8%. இதுக்கப்புறம் தெற்கு மண்டலம், அதில் ஒரு 8 மாவட்டங்கள் வகைமைப்படுத்துகிறாங்க. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, குமரி, தூத்துக்குடி, இந்த 8 மாவட்டங்கள் அதில் வருது. அது பொருளாதாரத்துக்கு 18.8% தான் பங்களிப்பு கொடுக்குது. ஆனால் அங்கே 20.5% மக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் கிழக்கு மண்டலம், இந்த கிழக்கு மண்டலத்தில் அங்கே தான் பெருவாரியான மாவட்டங்கள், 12 மாவட்டங்கள் இருக்குது. எதெல்லாம் இருக்குது? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த 12 மாவட்டங்கள் அங்கே இருக்குது.
எவ்வளோ வந்து பொருளாதாரத்தில் இதோட பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் 15.1% தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய பங்கு அதை எடுத்துக்கிட்டால் 25.5%. அப்போ நீங்கள் இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேற்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 22.8% மக்கள் இருக்காங்க. ஆனால் பொருளாதாரத்தில் அது 29.6% கொடுக்குது. அப்படியே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 25.5% இருக்கக்கூடியவர்கள் 15.1% பங்களிப்பு அப்படின்னு சொன்னால் கிழக்கில், மேற்கு மேலேயும் கிழக்கு கீழேயும் இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சமூக ரீதியாக இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுக முடியும்? சமூக ரீதியாக அரசியல் கட்சிகள் வந்து இது போன்ற விஷயத்தை ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து விவாதிக்கணும். இப்போ இந்தமாரி ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை வந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், பாஜகவில் ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொறுத்து வரைக்கும் இதை எப்படி பார்க்குறாங்கங்கிற பார்வை வந்து ஒரு விவாதம் உருவாக்கப்படணும். நீங்கள் பாஜக மாதிரி ஒரு கட்சி வந்து அது வந்து ஒரு வலதுசாரி பொருளியல் கொள்கையை வச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் வந்து இடதுசாரி பொருளியல் கொள்கையை வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது. இதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறீங்கன்னு ரெண்டு கட்சிகளும் இது குறித்து பேசணும். ஏன்னா இது போன்ற விஷயங்களில் அரசியலுக்கு மிக முக்கியமாக ஒரு இடம் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் காவிரி மண்டலமே எடுத்துக்கோமே, இங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் ஒரு நுழைஞ்சி போகிறதுங்கிறது வந்து அவ்வளோ சங்கடங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்கிறதுக்கு, பொருளாதாரம் வளர்கிறதுக்கு தொழில்கள் வளரணும். தொழில்கள் வளரணும்னா அதற்கான அடிப்படை கட்டமைப்பு மட்டும் போராது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசமும் பீகாரும் எவ்வளோ வளர்ந்துருக்கணும். ஆனால் அது வளரல. அதற்கு பதிலாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் வளருது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தொழிலுக்கு தக்க மக்களுடைய சிந்தனையில் மாற்றம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வேணும்னு சொல்லி சேலம் போராடினதுக்கும், எனக்கு ஃபேக்ட்ரி வேணான்னு சொல்லி திருவாரூர் போராடுறதுக்கும் பொருத்தப்பாடு இருக்குது. நாம் இதை பொருத்தி பார்க்கணும். இதை அப்படி பொருத்தி பார்க்காம இருக்க முடியாது. சில நேரங்கள் இதை சூழியல் சார்ந்தும் அணுக வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு கண்டிப்பாக. அதாவது ஒரு பரந்துபட்ட கவனத்தோடு தான் நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பொருளாதாரத்தை, தொழில்துறையை அணுகினப்ப சுற்றுச்சூழல் பார்வைங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீடித்த வளர்ச்சி, இயற்கையை வந்து ரொம்ப நாசமாக்கிடாத, சுற்றுச்சூழலை ரொம்ப நாசமாக்கிடாத ஒரு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கணுங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ காவிரி படுகை போன்ற ஒரு பிராந்தியத்தில் நீங்கள் தொழிற்சாலையை சிந்திக்கும் போது அங்கே நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நீங்கள் காவிரி படுகையை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கும் போது வேளாண் சார்ந்த பொருளாதாரத்தை, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களுடைய பொருளாதாரத்தை சிந்திக்கிறத பற்றி நாம் எண்ணலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு விதமான தன்மையை நாம் யோசிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களில் 15 மாவட்டங்கள் வந்து கடலோரத்தில் அமைஞ்சிருக்கின்றன. அப்படி பார்த்தா நாம் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து குஜராத்துக்கு அடுத்து நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு நீல பொருளாதாரத்தின் மீது பார்வை இருக்குது? தமிழ்நாட்டுக்கு 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை இருக்குன்னா, கேரளத்துக்கு 590 கிலோமீட்டர் நீள கடற்கரை தான் இருக்குது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கடற்கரையும் கடல் வளத்தையும் கையாளக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல, அது வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நாம் எங்கே பின்தங்கி இருக்கோங்கிறத சுட்டி காட்டக்கூடிய அம்சமாக தான் இருக்குது. நாம் இவ்வளோ பெரிய நீள கடற்கரை வச்சுருக்கோம், கடல் வளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் அதுலேருந்து ஒரு பெரிய அளவில் பொருளாதாரத்துக்கான பங்களிப்பை எடுக்கலை. இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால், நம்ம பழம்பெருமை நிறைய பேசுகிறோம். இன்றைக்கி வந்து நாம் 2025 இருக்கோம். ஒரு 1000 வருஷம் பின்னோக்கி போயிட்டோம்னு சொன்னால், நீங்கள் இதே நாகப்பட்டினம், இதே திருவாரூர் இன்றைக்கி வந்து ரொம்ப பின்தங்கின மாவட்டங்களில் ஒன்றா இருக்கு இல்லையா? இது வந்து சோழர் காலத்தில் தெற்காசியாலேயே மிக செழிப்பான, மிகவும் பணக்கார நகரங்களாக திகழ்ந்த ஒரு பிராந்தியம் இது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தென்கிழக்கு ஆசியாவையே வந்து ஒரு செல்வாக்கு செலுத்திய அரசு இங்கே இருந்துச்சு தமிழ்நாட்டில், சோழ அரசு அப்படின்னு நம்ம பெருமை பேசுகிறோன்னா, அவர்கள் கடல் வளத்தை அவ்வளோ பெரிய ஒரு வளமாக கருதி செயலாற்றியிருக்காங்க. நீங்கள் நாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் தலங்கள் இருந்திருக்குது, அதை வந்து ஆவணங்கள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நமக்கு கப்பல் கட்டுற தொழிலே கிடையாது.
நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நீள கடற்கரையெல்லாம் இருக்கே தவிர சிறிய அளவிலான படகு கட்டுமான தொழில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கடல் சார்ந்த கப்பல் சார்ந்த சரக்கு கையாளுதல், அந்த திட்டமிடல், கனவு, கற்பனை அப்படியான ஒரு பார்வையே நமக்கு இன்னும் உருவாகலை. அதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம், கடல் சமூகம் இருக்காங்களே அந்த சமூகத்துக்கு திட்டமிடுதலில் நாம் இடமளிக்கணும். நான் சொல்ல வர்றது, ஒரு பக்கம் நமக்கு தொழில் வேணும், இன்னொரு பக்கம் அந்த தொழில் வந்து சூழலை ரொம்ப குலைத்திடாத வண்ணமும் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் பெரம்பலூருக்கு சிந்திக்கிற தொழிலும் திருவாரூருக்கு சிந்திக்கிற தொழிலும் ஒரு போல இருக்க முடியாது, ஒரே சார்ந்த துறையாக இருக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து கடலூர் போன்ற ஒரு பிராந்தியம் நமக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பும், ராமநாதபுரம் போன்ற ஒரு பிராந்தியம் வச்சிட்டு இருக்கிற வாய்ப்பும் வெவ்வேறானது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை நாம் புரிந்து கொள்வதிலே நமக்கு ஒரு பார்வை தேவைப்படுது. நாம் வந்து கன்னியாகுமரியில் இருக்க கடற்கரையும் கடலூரில் இருக்க கடற்கரையும் திருவள்ளூரில் இருக்க கடற்கரையும் ஒரே விதமான சூழலை கொண்டது கிடையாது. இந்த ஆய்வறிக்கையிலேயே அரசு வந்து ஒரு விஷயத்தை ஒப்புத்துக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய வேளாண் சமூகம் அங்கே இருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண் சமூகம், அவங்கள்ட்ட கவனம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் ஒன்று கடல் சமூகம், இன்னொன்று வேளாண் சமூகம், இவங்க 2 பேரை நோக்கி நீங்கள் பார்வை செலுத்த வேண்டியிருக்கு. இப்போ இதனுடைய தீர்வு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான தீர்வா என்ன சொல்ல முடியும் நம்மளால? முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கிறது நல்ல விஷயம். தமிழ்நாடு அரசு இந்திய அளவில் மகாராஷ்டிரம், கர்நாடகம் இந்த மாநிலங்கள்லாம் ஒரு வளர்ச்சியில் முன்னோக்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த மாநிலங்களுடைய பெருவாரியான பொருளாதாரம் சில நகரங்கள் சார்ந்ததாக இருக்கும். இப்போ கர்நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது பெங்களூரில் தான் பெரும்பகுதி மையம் கொண்டிருக்கும். மகாராஷ்டிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மும்பை, தானே, புனே, இப்படி ரொம்ப ஒரு குறுகலான பகுதிகளில் இருக்கும். ஒரு பெரிய பகுதி வந்து கவனிப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த நகரங்கள் பரவலாக்கப்பட்டு அதனோட வளர்ச்சியும் சீராக இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் கிடையாது, ஒரு கோவை, திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் சேலம், திருப்பூர், இப்படி வந்து பல நகரங்களில் இந்த தொழில் வளர்ச்சி அங்கே இங்கேயுமா பரவலாக்கி இருக்கிறத ஒரு கவனத்துக்குரிய விஷயமா பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் இந்த அறிக்கையிலையும் தமிழக அரசு அதை குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை அடுத்த கட்ட விவாதத்துக்கு அதுதான் எடுத்துகிட்டு போகும். தமிழ்நாட்டினுடைய தொழில் கொள்கையை மாற்றி சிந்திக்க வேண்டிய தேவையை இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மிக துல்லியமாக சுட்டி காட்டுது. ஏன்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சராசரி தனிநபர் வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2.78 லட்சம் ரூபாயை அது குறிக்குது. ஆனால் இந்த 38 மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள் தான் இந்த சராசரி வருமானத்தோடு மிகுந்து இருக்கு. பாக்கி 30 மாவட்டங்கள், பாக்கி அத்தனை மாவட்டங்களும் உங்களுக்கு இதற்கு கீழே தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பாகுபாடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், செங்கல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய வருமானம் அப்படிங்கிறது சராசரியாக 6.48 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, திருவாரூர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் அவருடைய சராசரி வருமானம் அப்படிங்கிறது 1.48 லட்சம். அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பாகுபாடு இருக்குது. இந்த பாகுபாட்டை வந்து இன்னும் அரசாங்கம் வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் இதை அணுகியிருக்காங்க. அப்பயே நமக்கு இது தெரியுது. இன்னும் துல்லியமாக அந்த ஆய்வுக்குள்ளார நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் அதில் மாறுபட்ட விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வரக்கூடும். அப்போ அதற்கேற்ற போல நாம் நம்முடைய தொழில் கொள்கையை மாற்றி அமைக்கணும். மீண்டும் மீண்டும் சென்னையிலையும் கோவையிலையும் நம்முடைய தொழில் முதலீடுகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அதற்கு மாற்றாக நாம் இதுவரைக்கும் தொழில் கேந்திரங்களாக இல்லாத இடங்கள் நோக்கி நாம் போகணும். அப்புறம் மீண்டும் மீண்டும் நம்ம ஒரே விதமான துறைகளில் கவனம் செலுத்தாமல் மேலும் பல்வேறுபட்ட தொழில்கள் நோக்கி கவனம் செலுத்தணும். மிக முக்கியமாக வந்து கடல் சார்ந்த வேளாண் சார்ந்த பொருளாதாரம் அதை மதிப்பு கூட்டின ஒரு விஷயமா எப்படி மாற்றுறது. நீங்கள் மாறுபட்ட ஒரு சிந்தனைக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் அமுல் போன்ற ஒரு சிந்தனையை நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து அமுல் வந்து உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றா வளர்ந்துருக்காங்க. பல கோடி மக்கள் அதனால் பயனடைகிறாங்க. அதனுடைய முதலாளிகள் யாருன்னு கேட்டால் அது சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகள்ங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதனுடைய விற்பனை பொருள், அதனுடைய மையம் என்ன அப்படின்னு கேட்டால் பால்ங்கிறதையும் விவசாயிகள் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை வளர்த்து எடுத்துக்கிட்டு நாம் சிந்தித்தோன்னா தமிழ்நாட்டை மாற்றி நாம் வடிவமைக்கிறத பற்றி சிந்திக்க முடியும். இதில் ரொம்ப கவலைக்குரிய அம்சம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் நீங்கள் காவிரி படுகை வந்து செழித்திருந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு இருக்குது. ஆனால்
நாம் இன்றைக்கி வந்து அந்த காவிரி படுகை வந்து கீழே போயிடுச்சு. இன்றைக்கும் அது உணவு கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அது வந்து பொருளாதார ரீதியாக மிகவும் கீழே தங்கிட்டு இருக்கிறதுங்கிறத இந்த ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. இது மிகுந்த கவலைக்குரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம். இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல அரசாங்கம் கண்கொண்டு பார்க்கணும். வளர்ச்சியில் பாரதூர மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறது கசப்பான உணர்வுகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும். ஏன்னா அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இது. நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து வெறுமனே எண்ணிக்கை கிடையாது, வெறும் எண்கள் கிடையாது. இதற்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. பல லட்சம் குடும்பங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ அரசாங்கம் இது மிக ஒரு தீவிரமான பிரச்சனை அப்படின்னு இதை அங்கீகரிக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த தொழில் கொள்கையானது இதுவரை முன்னுரிமை கொடுக்கப்பட்ட பிராந்தியங்களுக்கு மாற்றாக இனிமேல் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பிராந்தியங்களை நோக்கி அந்த தொழில்கள் கொண்டு செல்லப்படணும். அப்புறம் தொழில்கள் எல்லாமே ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஏற்றவாறு தனித்துவத்தோடு அணுகப்படணும். அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்ற மாரி அணுகப்படணும். அப்புறம் பின்தங்கின பகுதியோட மக்களுடைய ஏற்றத்திற்கென்று சிறப்பு சலுகைகள், சிறப்பு நிதி திட்டங்கள் அது வந்து அளிக்கப்படணும். தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட் அதனுடைய முழக்கமாக முன்வைத்ததே எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். அந்த சொற்சொடர் அது வந்து செயலாக மாறிடுச்சின்னு சொன்னால் இதற்கு ஒரு நிச்சயம் தீர்வு கிடைக்கும். நன்றி. நன்றி.